விஜய் கூட்டத்தில் கரண்ட் கட் ஆயிருக்கு. கவனக்குறைவாக செயல்பட்ட காவல்துறை. இது திமுகவுக்கே இதே வழக்கமாக போச்சு. கரூர் துயரம் குறித்து அண்ணாமலை அதிர்ச்சி அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. என்னடா இது, இவர் இப்படி சொல்லியிருக்காருன்னு எல்லோரும் ரொம்ப அவர் பேசுனதை கூர்ந்து கவனித்து வந்துட்டுருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கரூரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. அப்போது கடுமையான கூட்ட நெரிசலில் சிக்கி 9 குழந்தைகள் உள்பட கிட்டத்தட்ட 39 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் இதற்கு தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வராங்க. அந்த வகையில் பாஜக கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையும் இரங்கல் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதுல கரூரில் தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் குழந்தைகள் உள்பட சுமார் 40 பேர் உயிரிழந்திருக்கிறதாக வந்த செய்தி மிகவும் அதிர்ச்சியும் வருத்தம் அளிக்குது. பலர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் இருக்காங்க. உயர் சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னு தமிழக அரசை கேட்டுக்கிறேன். உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில எத்தனை பேர் ஒரு கூட்டத்திற்கு வருவாங்க அப்படின்றத முறையாக கணக்கிட்டு அதற்கேற்ப இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுப்பதும், கூட்டத்திற்கு வரும் பொதுமக்கள் பாதுகாப்புக்கு தேவையான அளவு காவல்துறையினரை பணியமர்த்துவதும் காவல்துறையின் பொறுப்பு. திரு விஜய் அவர்கள் கூட்டத்தில் மின்சாரம் தடை செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் வருது. இத்தனை கவனக்குறைவாக தமிழக அரசும் காவல்துறையும் செயல்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. இந்த நிலையில் மொத்த காவல்துறையினரையும் அனுப்பி பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய இப்போ ஆளும் கட்சி அரசு எதிர்க்கட்சி நடத்தக்கூடிய கூட்டங்களில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாமல் இருப்பது வழக்கமாக இருந்து வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரியாக அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். இது இப்போ ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு.